வணக்கம். 6/5/2024 முக்கிய செய்திகள். மர்மம் நீடிப்பு. நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் மரணத்தில் மர்மம் நீடிப்பு. மேலும் ஒரு கடிதமும் சிக்கியதால் அடுத்தடுத்து பரபரப்பு. எரிந்த உடலில் கைகால்கள் ஒயரால் கட்டப்பட்டிருந்ததால் இது கொலையா அல்லது தற்கொலையா என்ற முடிவுக்கு வர முடியாமல் போலீசார் திணறுகின்றனர். +2 தேர்வு முடிவு வெளியிடுகிறது. நாளை முதல் 2 நாள் மழை. 7 மாவட்டங்களுக்கு வானிலை எச்சரிக்கை. தமிழகத்தில் வெப்ப அலையால் ஏற்படும் ஹீட்டர் ஸ்ட்ரோக் பிரச்சினைக்காக அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு வார்டுகள் துவக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் அதிகப்படியான இன்சுலின் ஊசியை செலுத்தி 17 நோயாளிகளை கொலை செய்த நர்ஸு ஸ்ரீதர் பிரஸிக்கு 760 ஆண்டு சிறை தண்டனை விதித்து அந்நாட்டு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. ஆவேசமான தீர்ப்பு தான். இப்போதே அந்த நர்ஸுக்கு 41 வயது. இந்த தீர்ப்பால் அவரால் வெளியே வர முடியாத நிலையில்தான் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வறண்டது மேட்டூர் அணை, இருண்டது விவசாயம். டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி கேள்விக்குறி. பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் கட்டப்பட்ட அணைகள் தான் தமிழகத்தில் உள்ளன. திராவிட கழகங்களின் ஆட்சியில் இதுவரை எந்த அணைகளும் கட்டப்படவில்லையே. ஏன்? அணைகளை தூர்வாரலாமே. 26 மாவட்டங்களில் நிலத்தடி நீர்மட்டம் சரிவு. கேரளாவில் அரசு பஸ் டிரைவரிடம் தகராறு செய்த மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்த மேயர் மீது வழக்கு. இந்தியா கேரளா எல்லையில் அமைந்துள்ள லிபுலே, லிம்பியாதுரா மற்றும் காலாபாணி பகுதிகள் இந்திய கட்டுப்பாட்டு பகுதிகள் என மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க கவர்னர் மீது பாலியல் புகார். இதனால் மேற்கு வங்க அரசுக்கும் கவர்னருக்கும் மோதல் முற்றுகிறது. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன. நன்றி, வணக்கம்.